இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நில்லடி. அபிராமி, மா. டேய் நீ வாய் மூடுறா. எங்க வந்த? உன் இஷ்டத்துக்கு வருவ, உன் இஷ்டத்துக்கு போவ. இது என்ன வீடா இல்ல சத்திர சாவடியா? இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. கிளம்பு. மா, இதுக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு கிளம்பணும்? அவங்க இங்கதான் இருப்பாங்க. இதுதான் அவங்க வீடு. ஏண்டா யாரோ பெத்த புள்ளைய கூட்டிட்டு வந்து இவ புள்ளன்னு இங்க வச்சு வளப்பா? அத நாம ஏத்துக்கணுமா? அவ வீட்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டால, இதனால அந்த குழந்தைய சேர்ந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது. அதையெல்லாம் சமாளிக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? ஏதோ நீ தாலி கட்டின பாவத்துக்காக இவளை பொறுத்துக்கிறோம். ஆனா இந்த குழந்தையெல்லாம் பொறுத்துக்க முடியாது. அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அவளை வெளியே போ சொல்லுடா. அப்படியே நீயும் போறதா இருந்தாலும் போ. ஏய் வெளியே போடி. இந்த குழந்தை என்கிட்ட தான் வளரும். இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சு உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டினாரு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தையும் இந்த வீட்ல தான் இருப்பா. உங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் எனக்கும் இருக்கு. நான் ஒண்ணு திருட்டுத்தனமா உங்க பையனை ஏமாத்திட்டு இங்க வந்து வாழலத்த. தோ உங்க பையன் விரும்பிதான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அந்த உரிமையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, ஆனா ஊனா போ போன்னு விரட்டுறீங்க. உங்க பின்னாடி நிக்கிறாங்களே உங்க மாமியாரு, என்ன விரட்டுற மாதிரி அவங்க உங்களை விரட்டி இருந்தா நீங்க இந்த வீட்ல நிம்மதியா வாழ்ந்திருக்க மாட்டீங்கல்ல? நான் ஒன்னும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வரலடி. நீங்களும் உங்க புருஷன் கையால தாலி கட்டிக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. பாத்தீங்கல்ல எல்லாரும் என் பொண்டாட்டிய. புள்ள பூச்சியா இருந்தாலும் அத நோண்டிக்கிட்டே இருந்தா அதுவும் கொட்டும். என் துளசி புள்ள பூச்சி இல்ல, பெண் சிங்கம். பொறுத்து போறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சீறி பாய வச்சிடாதீங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. இப்பதான் என் துளசி நான் நினைச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க உங்களை மாதிரி 100 பேரை கூட சமாளிச்சிருவாங்க.